யூத சமூகம் பெண்களை பெரிய அளவுக்கு மதிக்காது. ஆண்கள் தான் எல்லாம் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கும். யூத சமூகத்திலே இன்னொரு நிலையும் உண்டு. என்ன என்றால், பாவம் யாராவது செய்தார்கள் என்றால் பாவி என்று அவர்களை முத்திரை குத்தி இவர்கள் கடவுளின் சாபத்தை பெற்றவர்கள் என்று சொல்லி கல்லால் எறிந்து கொலை செய்யும். பாவிகளை மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையெல்லாம் அங்கு இருக்காது. இப்படிப்பட்ட யூத சமூகத்திலே யூதர்கள் எல்லோருமே இன்னொரு மனப்பான்மையோடும் வாழ்ந்து வந்தார்கள். என்ன என்றால், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மீட்பு தங்களுக்கு மட்டும்தான் என்று நினைத்தார்கள். புற இன மக்கள் ஒருபோதும் மீட்பினை அனுபவிக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். தாங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், தாங்கள் தான் அரச குருத்துவ திருக்கூட்டம், ஆகவே யூதர்களை தவிர வேறு யாரும் மீட்பினை பெற முடியாது என்கின்ற ஒரு குறுகிய எண்ணத்தில் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த மூதாதையர் பட்டியல் நமக்கு அழகான தெள்ள தெளிவான ஒரு செய்தியை கற்றுக் கொடுக்கிறது. என்ன என்றால், இந்த பட்டியலிலே பெண்களின் பெயர் இருக்கிறது. அன்னை மரியாவினுடைய பெயரோடு சேர்த்து 5 பெண்களினுடைய பெயர் இந்த மூதாதையர் பட்டியலிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போல இந்த 5 பெண்களிலே 4 பெண்கள் பாவிகளாக இருந்தவர்கள் தான். தங்களுடைய யூத சமூகத்திலே தாங்கள் வாழ்ந்த அந்த சமூகத்திலே தவறு செய்தவர்களாக கருதப்பட்டவர்கள் தான். அவர்களுடைய பெயரும் இருக்கிறது. இவர்கள் எல்லோருமே யூதர்கள் மட்டுமல்ல, மற்ற இனத்தில் உள்ளவர்களும் இதிலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கருத்தினை நமக்கு தெள்ள தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். என்ன என்றால், நான் எல்லாருக்குமாக பிறந்திருக்கிறேன். ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் பிறந்திருக்கிறேன். புண்ணியவான்கள் பக்திமான்களுக்கு மட்டுமல்ல, பாவிகளுக்கும் நான் பிறந்திருக்கிறேன். பாவிகளுடைய வாழ்க்கையையும் நான் உயர்த்துவேன். யூதர்களுக்கு மட்டுமல்ல, புற இன மக்களுக்கு மீட்பினை கொடுப்பேன். ஆகவே எல்லாருக்கும் எல்லாமுமாக நான் மாறுகிறேன். எல்லாரையுமே நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாரும் என் பின்னால் வந்தீர்கள் என்றால் எல்லாருக்கும் நான் மீட்பினை கொடுப்பேன் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தத்துவமாகவும் இலக்காகவும் இருக்கிறது.